கடலூரில் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் தென்படுவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் தெரிவித்த நிலையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தண்ணி விட்டுனா அது குரங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்துச்சு. அது என்ன சிறுத்தை தான், அது நாய் மாதிரியே இருக்குது பாரு. அது மேல என்ன புள்ளிக்குள்ளே தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் எட்டி பார்த்துட்டு பயந்துட்டு நான் ஓட்டிட்டேன். ஏற்கனவே 3 நாள் அங்கே படிச்சுன்னுக்கிறோம்ல நாங்க, அதுக்கு பயந்துலே நான் வெளியே விட வர்றதில்லை. இப்போ நைட்டானா நாங்கள் வர்றதே இல்லை வெளியவே. திருவண்ணாமலையில் ஈசானிய மைதானத்தில் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சிக்கு இருக்கைகள் அமைக்கும் பணியின் போது வடமாநில இளைஞர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். தொடர்ந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் மதுபோதையில் வடமாநில இளைஞர்களை தாக்கி செல்போன் மற்றும் பணம் ஆகியவற்றை பறித்த சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். வடமாநில தொழிலாளர்களை மிரட்டி தொடர் வழிப்பறி நிகழ்ந்து வந்த நிலையில் குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் 3 சிறுவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக அமைதி வேண்டி மதுரை காந்தி மியூசியத்தில் இருந்து சங்கரன் கோவில் மற்றும் புத்தக கோவிலுக்கு புத்தக பிக்குகள் நடைபயணம் மேற்கொண்டனர். இந்த நடைபயணத்தில் கனடா, லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மலை அடிவாரத்தில் இந்த உலக அமைதி கோபுரம் 150 அடி விட்டம் 120 அடி உயரமுள்ள கோபுரத்தை அமைத்துள்ளோம். அதில் 2 இடங்களில் புத்தருடைய அஸ்தியை அதில் நிர்மாணித்து 4 திசைகளிலும் 4 கல் மண்டபங்களும் 4 புத்தருடைய விக்கிரகங்களும் அதில் கல்லாலான விக்கிரகங்களை அமைத்துள்ளோம். அது வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி திறப்பு விழா நடக்கவிருக்கிறது. அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த காந்தி கிராமத்திலிருந்து இந்த உலக அமைதிக்கான பாத யாத்திரையை ஆரம்பித்து காந்தி மியூசியத்தை அடைந்து இங்கும் காந்தி சமாதியிலிருந்து மறுபடி ஆரம்பித்து பாத யாத்திரை தொடர்ந்து சங்கரன் கோயிலை நோக்கி நடக்கவிருக்கின்றது. 17ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. நிறைவு பெற்ற பின் 20, 21 இவ்விழா நடக்க இருப்பதால் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். ஈரோட்டில் அதிகளவு நிலவும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சாலையை மறைக்கும் அளவிற்கு பரவி இருக்கும் பனிமூட்டத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். செங்கல்பட்டில் உள்ள இளங்கிலியம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் கோயிலில் தைப்பூச விழாவையொட்டி அபிஷேகம் மற்றும் பஞ்சதீப ஆராதனைகள் நடைபெற்றது. திருக்குளத்தில் ஆட்சீஸ்வரரும் இளங்கிலி அம்மனும் 3 முறை வலம் வந்த நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வடக்கு புதுப்பட்டி நெப்பியகுளம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது வைக்கோல் போர் ஏற்றி வந்த லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது நியாஸ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நியாஸ் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து லாரி ஓட்டுநர் செந்தில்குமார் மீது கரம்பக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள வார்டுகளில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, அரசு மகளிர் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் உள்ளிட்ட கட்டிடங்களை கட்ட நடைபெற்ற பூமி பூஜையில் எம்எல்ஏ மருத்துவர் முத்துராஜா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி துணை மேயர் லியாக்த் அலி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகை செல்வி, தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பழனி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து ஜாதி மத ரீதியாக மோதல்களை ஏற்படுத்தும் விதமாக பேசி வருவதாகவும், தந்தை பெரியார் குறித்து இழிவாக பேசி வருவதாகவும், இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று வழக்கத்திற்கு மாறாக பனிமூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மின்சார ரயில்கள் அனைத்தும் மெதுவாக சுமார் 20 நிமிடங்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டன.
இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் என ரயில் பயணிகள் கடும் அவதியுற்றனர். அரியலூரில் ஹோட்டல் உரிமையாளர் அன்பழகன் என்பவர் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவற்றில் மோதி தீப்பிடித்ததில் அன்பழகன் காரிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து ஆண்டிமடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் IAS என்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரிடம் முந்தைய ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கோப்புகளை ஒப்படைத்த நிலையில் அவர் தமிழ்நாடு திறந்த மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக தற்போது பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு மூலமாக இருக்கிற அனைத்து திட்டங்களும் சேவைகளை மக்கள் நடுவில் கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா முழு முயற்சி எடுக்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கும் மற்றும் நம்ம மாநகரத்துக்கும் தேவை இருக்கிற அனைத்து சிறப்பு திட்டங்கள், வளர்ச்சி பணிகளை முழுமையாக அனைத்து துறைகளோட இணைந்து கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சி எடுக்கப்படும். மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை தனி கவனம் கொடுத்துட்டு அந்த துறை அலுவலரோட இணைந்து அது கொண்டு நல்லபடியாக ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சி எடுக்கப்படும். மற்றும் நம்ம கோவை மாவட்டம் சிறந்த மாவட்டம். நிறைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், NGOs நிறுவனங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளன. அந்த அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ், NGOஸோட இணைந்து அவங்களுடைய ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சை கொண்டு நம்ம மாவட்டத்துக்கு தேவை இருக்கிற அனைத்து ஒரு திட்டங்களும் சரி, சேவைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுக்கப்படும். எல்லாரோடைய முழு ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. கோவையில் கல்லூரி மாணவன் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் 3 வயது சிறுவன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் அந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் இது குறித்தான CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி PNT காலனி பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி 30வது வார்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செய்தியாளர்களிடம் கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். மாநகராட்சியில் இருக்கிற மைய பகுதியில் முக்கியமான பிரதான சாலையில் ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு இருக்கு. இதை அகற்றணும்னு சொல்லி இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அது தலையிட்டு இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத எடுத்து இந்த டாஸ்மாக் கடை இந்த இடத்துல அகற்றப்பட வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் இந்த கடை இருக்கிறதுனால பெண்கள் தனியாக நட முடிய மாட்டேங்குது. இப்போ கல்லூரி மாணவிகள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஐயா அவர்கள் இது என்ன ஏதுன்னு எவ்வளோ அதிகாரிகள் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரிய வேண்டாமா? ஐயா மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சுமார் 30 கிலோ எடை கொண்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 15 மூட்டை சமையல் பொடி, 1 லட்சம் எண்ணிக்கையிலான இங்கிலாந்து நாட்டு சிகரெட் உள்ளிட்டவைகளை கைப்பற்றிய போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுண்ணாம்பு ஜிபி பகுதியில் தொழிற்சாலை கழிவு பொருட்களை வைத்திருந்த சேமிப்பு கிடங்கில் அதிகாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் இந்த விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.